to Tech Tutor Tamil channel. இன்னைக்கு நம்ம வீடியோல என்ன பார்க்க போறோம்னா ஜாவால வந்து enum இல்லனா enumerations தான் வந்து பார்க்க போறோம். Basically enum அப்படின்றது பாத்தீங்கன்னா ஒரு set of specific constants வந்து define பண்றதுக்காக யூஸ் பண்றது தான் வந்து enum. Specific set of constants பாத்தீங்க அப்படினா days of the week or months of the year எல்லாம் வந்தாங்கன்னா specific constants. இதெல்லாம் வந்து டிக்ளேர் பண்ணி யூஸ் பண்றதுக்கு தான் enum யூஸ் பண்ணுவோம். Basically இத வந்து நம்ம integer or string constantலயும் நம்ம அச்சீவ் பண்ண முடியும். பட் அது வந்து ரன் டைம்ல தான் வந்து எவாலுவேட் ஆகும். பட் in case of enum வந்து கம்பைல் டைம்லயே எவாலுவேட் ஆயிரும். ஸோ இது வந்து we can avoid the bugs அப்படின்றது ஏர்லியராகவே நம்ம ஐடென்டிஃபை பண்ணி அவாய்ட் பண்ணிடலாம். அதே போல enum வந்து நாட் ஓன்லி ஃபார் திஸ் ஒன், enumல வந்து நம்ம சுவிட்ச் கேஸ்ல யூஸ் பண்ணிக்கலாம். அதே போல enum யூஸ் பண்ணி நம்ம சிங்கிள்டன் டிசைன் பேட்டர்ன் ஆப்ஜெக்ட் கிரியேஷன்ஸ் வந்து நம்ம கிரியேட் பண்ணிக்கலாம். ஸோ இதெல்லாம் வந்து யூஸ் கேசஸ். அதே போல பை யூசிங் enum வந்து பாத்தீங்கன்னா நம்ம வந்து கோட் வந்து ரீடபிலிட்டி அண்ட் மெயின்டெனபிலிட்டி பெட்டரா இருக்கும். ஸோ இதெல்லாம் தான் வந்து யூஸ் கேசஸ். பட் பேசிக்கலி enum வந்து நிறைய ப்ரோக்ராம்ஸ்ல வந்து யூஸ் பண்றது ஓன்லி ஜாவா ஏபிஎஸ்ல தான் வந்து மெயினா யூஸ் பண்ணிருக்காங்க. ஸோ அதனால அதை எப்படி யூஸ் பண்றது, அதை எப்படி கிரியேட் பண்றது அப்படின்றது வந்து டீடைல்டா வந்து ஒரு ப்ரோக்ராம்ல பார்க்கலாம். அதனால வீடியோ ஸ்கிப் பண்ணாம ஃபுல்லா பாருங்க. app.java அப்படின்ற ஒரு கிளாஸ் வந்து கிரியேட் பண்ணிக்கிட்டேன். நம்மளோட இன்னைக்கு யூஸ் கேஸ் பாத்தீங்க அப்படின்னா ஒரு பேங்கிங் அப்ளிகேஷன் டெவலப் பண்ண போறோம். அதுல வந்து அக்கவுண்ட் டைப்புக்கு வந்து நம்ம enum யூஸ் பண்ணி கிரியேட் பண்ண போறோம். பேசிக்கலா நம்ம ஒரு பேங்க்ல பாத்தீங்கன்னா டிஃபரெண்ட் டைப்ஸ் ஆஃப் அக்கவுண்ட் இருக்கும். ஃப்ரம் ஸ்டார்டிங் சேவிங்ஸ் அக்கவுண்ட், கரண்ட் அக்கவுண்ட், ஃபிக்ஸ்ட் டெபாசிட், ரெக்கரண்ட் டெபாசிட், இந்த மாதிரி நிறைய டைப்ஸ் ஆஃப் அக்கௌண்ட் இருக்கும். அந்த அக்கௌண்ட்ஸுக்கு வந்து நம்ம enum வந்து யூஸ் பண்ண போகிறோம். ஸோ enum கிரியேட் பண்ணுறதுக்கு ஃபர்ஸ்ட் வந்து சின்டெக்ஸ் வந்து enum அப்படின்ற கீவேர்டு யூஸ் பண்ணிக்கிறோம். அதுக்கப்புறம் வந்து enum நேம். இந்த கேஸில் வந்து நான் அக்கௌண்ட் டைப் வந்து யூஸ் பண்ண போகிறேன். இப்போ வந்து நம்ம enum கிரியேட் பண்ணியாச்சு. அகைன் சின்டெக்ஸ் வந்து enumன்றது கீவேர்ட், அக்கௌண்ட் டைப்ன்றது உங்களுடைய enum நேம். இது வந்து நீங்கள் என்ன நேம் வேணுமோ நீங்கள் யூஸ் பண்ணிக்கலாம். இது வந்து enumல இருக்கிற வேல்யூஸ். இது வந்து கிரியேட் பண்ணியாச்சு. ஃபைன். அடுத்து வந்து நான் ஒரு மெயின் மெத்தட் கிரியேட் பண்ணுறேன். இந்த மெயின் மெத்தடில் அந்த enum எப்படி நம்ம அக்சஸ் பண்ண போகிறோம் அப்படின்றது தான் பார்க்க போகிறோம். ஸோ இப்போ வந்து நான் இந்த ப்ரோக்ராம்ஸ் வந்து எடுத்துடுறேன். இப்போ வந்து நம்ம வந்து enum வந்து அக்சஸ் பண்ணுறது எப்படி அக்சஸ் பண்ணோம்னா ஃபர்ஸ்ட் வந்து enum நேம், அந்த enum ரெஃபரன்ஸ் வேல்யூ. அடுத்து வந்து இப்போ வேல்யூ இந்த enum எப்படி அக்சஸ் பண்ணோம்னா enum நேம் ஆர் enum ரெஃபரன்ஸ் டாட் அதோட வேல்யூஸ். எக்ஸாம்பிளுக்கு வந்து நம்ம சேவிங்ஸ் அக்சஸ் பண்ணுறோம். அதே போல் நீங்கள் மற்ற வேல்யூஸும் அக்சஸ் பண்ணிக்கலாம். இப்போ இந்த வேல்யூ வந்து நம்ம பிரிண்ட் பண்ணி பார்த்துடலாம். இப்போ நம்ம இந்த மாதிரி அக்சஸ் பண்ணால் நம்மளுக்கு என்ன வேல்யூ பிரிண்ட் ஆகும் அப்படின்றது வந்து பார்த்துடலாம். இப்போ பார்த்தீங்கன்னா enumல வந்து அக்கௌண்ட் டைப்பு சேவிங்ஸ் அப்படின்னு வந்துச்சு. இதே போல் நான் வேற ஒரு அக்கௌண்ட் டைப் வந்து செலக்ட் பண்ணுறேன். எக்ஸாம்பிள் இன்ஸ்டெட் ஆஃப் சேவிங்ஸ் வந்து நான் FDயை செலக்ட் பண்ணுறேன். இப்போ நம்ம ரன் பண்ணி பார்க்கலாம். இப்போ பார்த்தீங்கன்னா அக்கௌண்ட் டைப் FDன்னு வந்துருச்சு. இதுதான் வந்து நம்ம அக்கௌண்ட் டைப், அதாவது ஒரு enum வந்து எப்படி நம்ம அக்சஸ் பண்ணுறது அப்படின்றது. ஃபைன். இப்போ வந்து நம்ம நெக்ஸ்ட் வந்து இந்த அக்கௌண்ட் டைப் enumல வந்து டிஃப்ரெண்ட் வேல்யூஸ் இருக்குல்ல, இந்த வேல்யூஸில் இருக்கிற ஆர்டர்ஸை வந்து நம்ம எந்த ஆர்டரில் வந்து இந்த வேல்யூ இருக்குன்றதை எப்படி அக்சஸ் பண்ணுறது, அது வந்து எப்படின்னு பார்த்தீங்கன்னா ஜாவாவை பொறுத்த வரைக்கும் ஆர்டரிங் ஸ்டார்ட்ஸ் ஃப்ரம் 0. இப்போ இது வந்து 0, இது வந்து 1, இது வந்து 2, இது வந்து 3, இந்த மாதிரி தான் ஆர்டர் வந்து இருக்கும். இப்போ இந்த வேல்யூஸோட ஆர்டரை வந்து நம்ம எப்படி அக்சஸ் பண்ணலாம் அப்படின்னு பார்த்தீங்க அப்படின்னா ஆர்டினல் அப்படின்னு போட்டிங்கன்னா இதோட ஆர்டர் வந்து வந்துடும். ஸோ எக்ஸாம்பிள் இப்போ FD அப்படின்றதுனால நம்மளுக்கு 0, 1, 2 இதோட வேல்யூ வந்து 2 தான் வரணும். இப்போ நம்ம ரன் பண்ணி பார்த்துடலாம். பார்த்தீங்கன்னா அக்கௌண்ட் டைப் FD அண்ட் அதோட ஆர்டர் வேல்யூ வந்து 2ன்னு வந்து பிரிண்ட் ஆயிடுச்சு. சிமிலர்வே நீங்கள் வேல்யூவை மாற்றி நீங்கள் பார்த்துக்கலாம். ஃபைன். இப்போ வந்து நம்ம இது வந்து பண்ணியாச்சு. இப்போ நம்ம அடுத்த சினாரியோவில் வந்து நம்ம இதில் இப்போ இந்த enumல இருக்கிற எல்லா வேல்யூஸையும் நான் அக்சஸ் பண்ணணும் அப்படின்றதுக்கு வந்து என்ன பண்ணணும் அப்படின்னா நான் வந்து ஒரு ஃபார் ஈச் வந்து கிரியேட் பண்ணிக்கிறேன். இங்கே வந்து அக்கௌண்ட் டைப். இப்போ இந்த அக்கௌண்ட் டைப் இருக்குல்ல, இந்த அக்கௌண்ட் டைப் போட்டு டாட் வச்சிங்கன்னா அதில் நிறைய மெத்தட்ஸ் இருக்கும். இதில் நம்ம யூஸ் பண்ண போகிறது வந்து வேல்யூஸ். அக்கௌண்ட் டைப் டாட் வேல்யூஸ் போட்டுட்டு அகைன் இங்கே வந்து சிசோட்ல வந்து நம்ம பிரிண்ட் பண்ணுவோம். அப்படின்னா நம்ம இந்த அக்கௌண்ட் டைப்பில் இருக்கிற எல்லா வேல்யூஸும் அக்சஸ் பண்ணுறதுக்கு தான் டாட் வேல்யூஸ் அப்படின்ற மெத்தட் இருக்குது. இதை வந்து நம்ம வந்து ஒரு அக்கௌண்ட் டைப்புக்கு அசைன் பண்ணிவிட்டு திரும்பவும் நம்ம அக்கௌண்ட் டைப்பும் அதே போல் அதோட ஆர்டினலையும் நம்ம அக்சஸ் பண்ணுறோம். இப்போ நம்ம இதை பிரிண்ட் பண்ணி பார்த்துடலாம். நம்மளுக்கு எல்லாமே பிரிண்ட் ஆகுது. ஃபர்ஸ்ட் அக்கௌண்ட் டைப் சேவிங்ஸ் அது 0. சிமிலர்லி அதே போல் மற்ற எல்லாமே RD 3 இந்த மாதிரி எல்லாமே பிரிண்ட் ஆயிடுச்சு. ஸோ இதெல்லாம் தான் வந்து நம்ம ஒரு enum கிரியேட் பண்ணி அதில் இருக்கிற வேல்யூஸை அக்சஸ் பண்ணுறது. இப்போ பார்த்தீங்க அப்படின்னா இதில் வந்து சில மெத்தட், இப்போ வேல்யூஸு, ஆர்டினல், இந்த மெத்தட்லாம் வந்து யார் கிரியேட் பண்ணா? நம்ம வந்து கிரியேட் பண்ணலை. அதே போல் ஆப்ஜெக்ட் கிளாஸ்லேயும் இந்த மெத்தட்ஸ்லாம் வந்து இல்லை. அப்போ இந்த மெத்தட்ஸ் வந்து எங்கேருந்து வருது அப்படின்றத வந்து நம்ம பார்க்கலாம். ஸோ எக்ஸாம்பிள் நம்ம ஆர்டினல் அப்படின்ற மெத்தடை போகிறோம்.
இந்த ஆர்டினல் மெத்தட் வந்து ஒரு enum டாட் கிளாஸ்ல இருந்து தான் வருது. அப்போ இது என்ன இந்த enum டாட் கிளாஸ் எந்த பேக்கேஜில் இருக்குன்னு பார்த்துடலாம். இது எங்கே இருக்குன்னா ஜாவா டாட் லேங் பேக்கேஜில் இருக்குது. அதே போல் இந்த மெத்தட் பார்த்தீங்கன்னா ஒரு அப்ஸ்ட்ராக்ட் கிளாஸ் தான். அப்போ என்ன மீனிங் அப்படின்னா நீங்கள் எப்போல்லாம் வந்து enum அப்படின்ற ஒரு கிளாஸ் ஒரு enum வந்து கிரியேட் பண்ணுறீங்களோ அப்போ வந்து அது வந்து இன்பில்ட்டாகவே வந்து அது enum-ஐ வந்து எக்ஸ்டெண்ட் பண்ணிக்கிறது. ஸோ அப்போ நீங்கள் enum கிரியேட் பண்ணுறப்ப நீங்கள் வேறு எந்த ஒரு கிளாஸையும் வந்து இங்கே எக்ஸ்டெண்ட் பண்ண முடியாது. இது வந்து ஃபர்ஸ்ட் திங். கிளாஸுக்கும் enum-க்கும் உள்ள டிஃப்ரென்ஸ். ஃபைன். இப்போ வந்து நான் வந்து இந்த enum டைப்லாம் இருக்குல்ல, இந்த டைப்புக்கு வந்து ஒரு டிஸ்கிரிப்ஷன் வந்து நான் அசோசியேட் பண்ணணும்னு நினைக்கிறேன். ஸோ எக்ஸாம்பிள் நான் என்ன பண்ணணும்னா பார்த்தீங்கன்னா நான் வந்து ஒரு enum-க்கும் ஒரு டிஸ்கிரிப்ஷன் அலோகேட் பண்ணியிருக்கேன். பட் இப்போ என்ன எரர் வருதுன்னு பார்த்துடலாம். பார்த்தீங்கன்னா the constructor account type is undefined வருது. அப்போ ஏன் இந்த எரர் வருது அப்படின்னு பார்த்தீங்கன்னா பேசிக்கலி இந்த enum-ஐ பொறுத்த வரைக்கும் நீங்கள் இதை கிரியேட் பண்ணுறீங்களா, இது இங்கே வந்து என்ன கிரியேட் பண்ணுறோன்னா இந்த enum டைப்புக்கு ஒரு ஆப்ஜெக்ட் தான் கிரியேட் பண்ணியிருக்கோம். பேசிக்கலாக ஒரு ஆப்ஜெக்ட் கிரியேட் பண்ணுறப்ப நம்ம இந்த மாதிரி ஒரு பேராமீட்டரை பாஸ் பண்ணால் அதுக்கு என்னென்னா அதுதான் வந்து கன்ஸ்ட்ரக்டர். நமக்கு ஒரு ஆப்ஜெக்ட் கிரியேட் பண்ணுறோம், அதுக்கு கன்ஸ்ட்ரக்டரில் இந்த டிஸ்கிரிப்ஷனை வந்து பாஸ் பண்ணுறோம். பட் இங்கே ப்ராப்ளம் என்னென்னா அந்த கன்ஸ்ட்ரக்டரே நம்ம டிஃபைன் பண்ணலை. இப்போ எப்படி வந்து அந்த கன்ஸ்ட்ரக்டர் டிஃபைன் பண்ணுறதுன்னு பார்த்துடலாம். கன்ஸ்ட்ரக்டர் டிஃபைன் பண்ணுறதுக்கு டிஸ்கிரிப்ஷன் அப்படின்ற ஒரு வேரியபிள் டிக்ளேர் பண்ணிக்கிறேன், அதே போல் ஒரு கன்ஸ்ட்ரக்டர் டிக்ளேர் பண்ணிக்கிறேன். பட் மெயின்லி பார்த்தீங்கன்னா இது வந்து ப்ரைவேட் கன்ஸ்ட்ரக்டராக தான் இருக்கணும். ஸோ வெளியே இருந்து இந்த கன்ஸ்ட்ரக்டர் அக்சஸ் பண்ணக்கூடாது. ஒன்லி ஃபார் இதை வந்து கிரியேட் பண்ணுறப்பே இந்த கன்ஸ்ட்ரக்டரை யூஸ் பண்ணிக்கிறோம். அதே போல் இந்த டிஸ்கிரிப்ஷனை ஆக்சஸ் பண்ணுறதுக்கு வந்து நான் ஒரு கெட்டர் மெத்தட் வந்து கிரியேட் பண்ணிக்கிறேன். ஃபைன், இவ்வளோ தான். நம்ம ஒரு சேஞ்ச் பண்ணியாச்சு. இப்போ இந்த சினாரியோலேயே நம்ம எக்ஸ்ட்ராவாக வந்து ஒரு டிஸ்கிரிப்ஷன் அசோசியேட் பண்ணியிருக்கோம்ல, அந்த டிஸ்கிரிப்ஷனை எப்படி நம்ம அக்சஸ் பண்ணுறதுன்னு பார்த்துடலாம். பார்த்தீங்கன்னா நம்ம அக்கௌண்ட் டைப், அக்கௌண்ட்டோட ஆர்டினல் அண்ட் அக்கௌண்ட் டைப்போட டிஸ்கிரிப்ஷன் வந்து நம்ம அக்சஸ் பண்ண போகிறோம். இப்போ அவுட்புட் பார்த்தீங்கன்னா அக்கௌண்ட் டைப் வந்து சேவிங்ஸ், அதோட ஆர்டர், அதோட டிஸ்கிரிப்ஷன். சிமிலர்வே எக்ஸாம்பிள் வந்து அக்கௌண்ட் டைப் வந்து ஆர்டி, அதோட ஆர்டினல் வந்து 3, அதோட டிஸ்கிரிப்ஷன் வந்து ரெக்கரிங் டெபாசிட். இந்த மாதிரி தான் வந்து நம்ம வந்து இங்கே வந்து ஒரே ஒரு டிஸ்கிரிப்ஷன் வேல்யூ தான் அசைன் பண்ணியிருப்போம். சிமிலர்லி இதோட நீங்கள் வந்து ரேட் ஆஃப் இன்ட்ரெஸ்ட்டு, அதோட டேர்மு, இதெல்லாமே வந்து நீங்கள் வந்து ஆட் பண்ணிக்கலாம். பட் இன்கேஸ் ஆஃப் ஸ்ட்ரிங் ஆர் இன்டீஜர் கான்ஸ்டன்ட் போனீங்க அப்படின்னா நீங்கள் அதெல்லாம் வந்து பண்ண முடியாது. நீங்கள் ஓன்லி அதுக்கு வந்து ஒரு ஸ்ட்ரிங்கோ இல்லை ஒரு இன்டீஜரோ தான் அசைன் பண்ண முடியும். இங்கே வந்து மல்டிபிள் வேல்யூஸ் வந்து இது பண்ணிக்கலாம். அதே போல் இங்கே கிரியேட் பண்ணியிருக்கிற இந்த ஆப்ஜெக்ட்ஸ்லாம் பார்த்தீங்கன்னா சிங்கிள்டன், அதாவது த்ரெட் சேவ் சிங்கிள்டன் சொல்லுவாங்க. இது வந்து ஒரே ஒரு தடவை தான் கிரியேட் ஆகும். ஏன்னா இது வந்து நீங்கள் கம்பைல் பண்ணுறப்பே இது வந்து டிஃபால்ட்டாகவே வந்து சிங்கிள்டன் ஆப்ஜெக்ட்ஸ் தான் வந்து நம்மளுக்கு கொடுக்குது. ஓகே ஃப்ரெண்ட்ஸ், உங்களுக்கு வந்து பேசிக்கலி ஒரு enum எப்படி கிரியேட் பண்ணுறது, அதை எப்படி ஆக்சஸ் பண்ணுறது, அதில் ஆர்டினல்னா என்ன, டாட் வேல்யூஸ்னா என்ன, ஒரு கன்ஸ்ட்ரக்டர் எப்படி கிரியேட் பண்ணுறதுன்னு பார்த்தோம். இப்போ பார்த்தீங்கன்னா இந்த enum பார்த்த வரைக்குமே ஒரு கிளாஸ் மாதிரி தான் இருக்கும். ஸோ எக்ஸாம்பிள் அங்கே வேரியபிள் டிக்ளேர் பண்ணிக்கிறோம், அங்கே கன்ஸ்ட்ரக்டர் இருக்குது, அங்கே கெட்டர் மெத்தட்ஸ் இருக்குது. பிட் சிமிலர் டு கிளாஸ் தான். பட் ஓன்லி மெயின் டிஃப்ரென்ஸ் இஸ் நீங்கள் வேறு எந்த ஒரு கிளாஸையும் நீங்கள் எக்ஸ்டெண்ட் பண்ண முடியாது. பிகாஸ் இது வந்து இன்டர்னலி இட் எக்ஸ்டெண்ட்ஸ் enum கிளாஸ். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், உங்களுக்கு இந்த வீடியோ பிடிச்சிருக்குன்னு நினைக்கிறேன். இந்த வீடியோ பிடிச்சிருந்துச்சுன்னா சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். அதே போல் உங்கள் ஃப்ரெண்ட்ஸுக்கும் இந்த வீடியோவை வந்து ஷேர் பண்ணுங்கள். தமிழ்லேயே வந்து ப்ரோக்ராமிங் கற்றுக்கணும் அப்படின்றதுக்கு. ஓகே ஃப்ரெண்ட்ஸ், தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங். உங்களை மீண்டும் இன்னொரு வீடியோவில் திரும்பவும் சந்திக்கிறேன்.